அனைவருக்கும் வணக்கம். ஆ இன்னைக்கு என்ன தெரியுங்களா? இன்னைக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் எங்க வீட்ல இருந்துச்சு. பாத்தீங்களாக்க, எங்க வீட்டு வாசல்ல வந்து நாங்க மல்லிகைப்பூ செடி, மலமுல்லை செடி, அப்புறம் வந்து செம்பருத்தி செடி நாங்க வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்களாக்க, நான் ஏற்கனவே பார்த்தேன். மல்லிகைப்பூ செடிக்குள்ள வந்து எங்க வீட்ல கூடு கட்டியிருந்துச்சு. குருவி அழகா குட்டி குருவி தான் இருக்கு. அது கூடு கட்டினத நான் பார்த்தேன். சரி இவ்வளோ நாள் விட்டுட்டேன். சரி இன்னைக்கு என்னதான் அதுக்குள்ள இருக்குன்னு சொல்லி எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உள்ள பார்க்கும்போது, நான் ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டேன். அதுக்குள்ள பாருங்களேன், நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு அது தெரியும். எங்க வீட்ல வந்து இன்னைக்கு நியூ சில்ட்ரன்ஸ் 2 பேர் வந்திருக்கிறாங்க. யாருன்னு பாருங்க, அந்த 2 குட்டி குருவி. குட்டி 2 பேர் வந்து பிறந்திருக்காங்க. அந்த முட்டை உடைஞ்சு 2 3 குட்டி குருவி இருக்கு. 2 முட்டை உடையாம வேற இருக்கு. இத பாருங்களேன், எனக்கு அது பார்க்கும்போது ஒரே ஒரு சந்தோஷம். காலையில ஏகப்பட்ட டென்ஷன். இல்ல இவங்கள வந்து பார்க்கும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா ஆயிடுச்சு மனசு. அவ்ளோ டென்ஷனும் போயிருச்சு. குட்டி குழந்தைங்கள பார்க்கும்போது. பாரேன் அதுல ஒரு குருவியோட தலையில அந்த முட்டை ஓடு இருக்கு. அத வந்து தள்ளி வர்றதுக்கு அது ட்ரை பண்ணுது. நான்லாம் டச் பண்ணவே இல்ல. அது ரொம்ப மெல்லிசா இருக்கு. டச் பண்ணி ஏதோ ஒண்ணு ஆயிருச்சுன்னா வம்பு. அதனால நான் அத தொடவே இல்ல. அதுல இருக்கறத பாருங்களேன். எவ்ளோ கியூட்டா அது ஒண்ணு தூங்குது. அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு. இன்னும் ஒண்ணு மண்டை ஓட்ட அந்த ஓடு வந்து இருக்குல்ல, ஓட வந்து தலையில கவுத்திட்டு படுத்திருக்கு. பார்த்தாலே மனசுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ இவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நானு வெளிய வந்துட்டேன் பாருங்க. எவ்ளோ கவலை இருந்தாலும் இத பார்த்தோனே மனசுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் கிடைச்சிருச்சு. ஓ! நம்ம வீட்ல 2 பேர் புதுசா மெம்பர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க. செம்ம சந்தோஷமா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கனாக்கும், இவுங்க அம்மா இருக்காங்க. இவுங்க அம்மா வந்து வந்து எட்டி எட்டி பார்த்துட்டே இருந்தாங்க. இந்த குருவியோட அம்மா. நான் வந்து எட்டி பார்க்கவும், அவங்க வந்து செக்கப் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் இரை தேட போயிட்டாங்க. ஓ! அ என்ன இதுல ஒரு சந்தோஷமான விஷயம் அப்டின்னா, அந்த குருவிக்கு எங்க மேல நம்பிக்கை. அத நாங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு, எங்க வீட்டு செடியில அது வந்து கூடு கட்டி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த இடத்த அது வந்து பாதுகாப்பா உணருது அப்படின்றபோது ரொம்பவே சந்தோஷம். அவங்க அம்மா இப்ப வந்தாங்க பார்த்தீங்களாக்கு தெரியும். வந்து எட்டி பார்த்துட்டு பசங்கலாம் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு, அங்க நிக்கிறாங்க பாருங்க. பறந்து போயிட்டாங்க. அவங்க இரை தேட போயாச்சு. இரை தேடிட்டு வந்து பசங்களுக்கு குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ரொம்பவே நல்ல விஷயம் தானே இது. பார்த்து பாருங்க. இந்த விஷயத்த பார்க்கும்போது மனசுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஸோ, அதனால தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நெனச்சு இத ஷேர் பண்ணேன். ஓகேவா? இத சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. மனசுக்கு திருப்தியா இருக்கு. ஓகே 2 குருவிக நம்ம வீட்ல குடியிருக்கிறாங்க அப்படின்னு நெனைக்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வேற என்ன இல்ல. வேற ஒண்ணுமே இல்ல இதுல. சரிங்களா? பாதுகாப்பு தானே ரொம்ப முக்கியம். நானும் முன்னாடியே சொல்லிட்டேன். யாரும் அத டச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 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 குழந்தைங்க வளர வரைக்குமே அவங்கள சேஃபா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு.